வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ரெண்டாவது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். எல்லா மேட்சுக்கான ப்ரிவியூஸ் வீடியோஸும் நம்ம வந்து யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல வந்து உங்களுக்காகவே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்குமே. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேண்டசி X11 இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு லீக்கை வந்து மற்ற ஆப் கூட இந்த லீக்கோட என்ட்ரி ஃபீஸ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல நிறைய சின்ன சின்ன லீக் கூட ஒரு டிஎன்பி எல்லாம் எந்த ஆப்லயுமே ஆஃபர் கொடுக்கலாம். ஆனா இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. 100க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆஃபர் கொடுக்கறது அவங்க ஆப்புக்காக கொடுப்பாங்க. நம்ம அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா 30க்குள்ள வந்தீங்கன்னா கூட ஒரு பிராண்ட் டிஷர்ட் அவங்களுடைய பிராண்ட் டிஷர்ட் கிடைக்கும். 20க்குள்ள வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, காம்படிஷனே கிடையாது இந்த ஆப்ல. ஸோ நீங்க ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க ஜாயின் பண்ணணும் கிடையாது. ஒரு டைம் அந்த ஆப்புக்குள்ள போய் பாருங்க. உங்களுக்கு அந்த ஆப்ல உள்ள எல்லா ஃபியூச்சருமே பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிக்கும் நம்புறேன்னா அதனால கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். அதே போல பிட்ச் ரிப்போர்ட் என்ன, இன்னைக்கு மேட்ச் வந்து கொழும்புல தான் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓடிஐ நடந்த மேட்ச்ல தான் இந்த இது நடக்குது. T20 ஃபுல்லா பள்ளிக்கிளியில, இங்க ஓடிஐ ஃபுல்லா கொழும்புல நடக்குது. பிட்ச் ரிப்போர்ட் இது வந்து முதல் மேட்ச் கொடுத்த அபிஷியல் ரிப்போர்ட். நம்ம வந்து ரெண்டாவது மேட்சுக்கான ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றோம். இருந்தாலும் முதல் மேட்ச் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். பொதுவா இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னருக்கு வந்து நல்ல டைம் கிடைச்சது. முதல் இன்னிங்ஸை விட ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ண ஸ்ரீலங்கா பவுலர்ஸுக்கு வந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் கிடைச்சது. அதே போல ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சது. ஒரு 4 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்தாங்க. ஆனா ஸ்ரீலங்காக்கு வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து ஸ்ரீலங்காக்கு பெருசா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, இந்தியாவுக்கு தான் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதே ஸ்ரீலங்காக்கு வந்து நல்ல ஸ்பின்னருக்கு சப்போர்ட் கிடைச்சதுனால இந்தியா டப்புன்னு 10 விக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஈஸியா வின் பண்ணக்கூடிய மேட்சை டிரா பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. இதுல பாருங்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்ம ஸ்ரீலங்கா வந்து 230 ரன் அடிச்சாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி. ஆனா உண்மையிலே நல்ல ஒரு பேட்டிங். அது மட்டும் இல்லாம வெள்ளையலகைக்கெல்லாம் குல்தீப் யாதவ் பால்ல நம்ம வைஸ் கேப்டன் பால்ல கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. பட் ஃபேண்டசிங்கிறது ஐயோ நாங்க எடுத்த பவுலர் பால்ல கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க புலம்பலாம் கூடாது. ஃபேண்டசினா லக்கு கிக்கு எல்லாமே வேணும் நமக்கு. அதனால அதெல்லாம் போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு புலம்புறது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா எல்லாமே கடந்ததுதான் ஃபேண்டசி. இல்லைன்னா நிறைய பேர்லாம் சும்மா நம்ம எடுத்த பிளேயரே ஒரு விக்கெட் எடுத்து அதை கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து போடுவாங்க. அப்படிலாம் நம்ம கிடையாது. ஸோ எல்லாமே லக்கு தான். இந்தியா நினைச்சா வின் பண்ணி இருந்துக்கலாம், கூட ஒரு ரன் அடிச்சிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. சிவம் துபே கொஞ்சம் ஹிட்டரா ஆடி கொஞ்சம் பினிஷ் பண்ணிருக்கலாம். இயர்லியாவே வந்து பினிஷ் பண்ணியிருந்துக்கலாம். பாருங்க, ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னர் வந்து 13 விக்கெட். இந்த பிட்ச்ல எல்லாமே பாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னர் வந்து 9 ஃபாஸ்ட் 8 ஸ்பின்னர். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸோட அட்டாக்கும் இந்த பிட்ச்ல இருக்குங்கிறது லாஸ்ட் 3 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நோ ரிசல்ட். மேட்ச் வந்து ஃபுல்லா பினிஷ் ஆகல. அப்படின்னு 8 ஃபாஸ்ட் ஒரு ஸ்பின்னர் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. மேட்ச் மழையினால பாதிச்சுட்டு. இந்த 3 ரிசல்ட் எடுத்தீங்கனாலே ஸ்பின்னரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் ஓவராலா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். 136 மேட்ச்ல 79 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 56 பேட்டிங் செகண்டும், 0ல இருந்து 200க்குள்ள 40 இன்னிங்ஸும், 200 249க்குள்ள 106 இன்னிங்ஸும், 150 299க்குள்ள 78 இன்னிங்ஸும், 300 பிளஸ் வந்து 44 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 375, லோ ஸ்கோர் 50. ஸ்ரீலங்கா வந்து ஏசியா கப்ல இந்தியா கூட ஆடுவாங்க. அந்த லோ ஸ்கோர் தான். இப்போ இந்தியாவோட பாசிபிள் 11 மோஸ்டா இந்தியா டீம்ல சேம் 11 வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரியன் பராக் கூட உள்ள தூக்கிட்டு வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட பாசிபிள் 11 ரோஹித் சர்மா, சுப்மன் கில்லி, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்தீப் சிங். சோ 11 பேர் இருக்காங்க.
நம்ம வந்து டிஃப்ரெண்டா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். சும்மா லைனா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும், இன்னமும் ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் 6 பேர் இருக்காங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், சிவம் துபே. ப்ராப்பரான பேட்டிங் வந்து 6 பேர் இருக்காங்க. பவுலிங் வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அக்சர் படேல், சுந்தர், குல்தீப் யாதவ், சிராஜ், சிங்னு சொல்லி ரெண்டு பார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டிங்ல யாருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவம் துபே இந்தியாவோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 3வது ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஏன்னா அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் 3 மெயின் பவுலர்ஸ்மே ஸ்பின்னர்ஸ். சிங்கும் சிராஜ் தான் ஃபாஸ்ட். அப்படிங்கும் போது சிவம் துபே அந்த 3வது மெயின் ஃபாஸ்ட்ல வர்றாரு. ஒருவேளை பிட்ச் இன்னைக்கு ஸ்பின்னருக்கு சப்போர்ட் கிடைக்காம போச்சு அப்படின்னா, ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கோ இல்ல குல்தீப் யாதவுக்கோ ஒரு சில ஓவர் கம்மி பண்ணிட்டோ, இல்ல அப்படின்னா கொஞ்சம் சிவம் துபே பால் எடுபட்டது அப்படின்னா கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க. ஆனா மினிமம் நீங்க சிவம் துபே கிட்ட இருந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் எதிர்பார்க்கலாம். அந்த 5 ஓவர் பவுல் பண்றதுனால ஒரு 30 பால் பண்றதுனால ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிளஸ் குறையாம அவர் ரொம்ப ரன் எல்லாம் அடிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 25 ரன் அடிச்சு கொடுத்தா கூட ஒரு மினிமம் ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட் சிவம் துபேயால வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. குறிப்பா அந்த 5 ஓவர் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா திடீர்னு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு 7 ஓவரோ இல்ல 8 ஓவர் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா KL ராகுலுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 பாயிண்டோட வர்றது அப்படின்னா அது வந்து விக்கெட் கீப்பர்னாலதான் இருக்கும். அதனால விக்கெட் கீப்பருக்கும் லைட்டா வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். மேபி வந்து KL ராகுல்கிட்ட இருந்து நீங்க ஒரு கணிசமா அவர் வந்து வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஹார்ட் ஹிட்டர் மாதிரி அடிச்சுலாம் அவுட் ஆக மாட்டாரு. ரொம்ப பொறுமையா ஆடுவாரு. குறையாம ஒரு 25 ரன் அடிச்சு கொடுத்தா கூட விக்கெட் கீப்பர்ல ஒரு 20 பாயிண்ட் அந்த பிளேயிங் லெவல் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தா கூட ஒரு 45ல இருந்து 50 பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து KL ராகுல்கிட்ட இருந்து தாராளமா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் மீதி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோ, சுப்மன் கில்லோ, விராட் கோலியோ, ஸ்ரேயஸ் ஐயரோ ஃபார் ஒன்லி பேட்டிங் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதுல எல்லாருமே காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா அந்த ஸ்மால் லீக்னு வரும்போது எல்லாருமே ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி இந்த 3 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னு தெரியாது, 3 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. பட் நீங்க இந்த மினி லீக்கு, மெகா லீக் இந்த மாதிரி லீக்குக்கு போக்கஸ் பண்ற அன்பரா இருந்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்ரெடி நம்ம IPL கம்பீருக்கு கீழே இருந்து ஒரு கேப்டனா இருந்து கப் அடிச்சு கொடுத்த பிளேயர். அப்படிங்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரோட இம்பார்ட்டன்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கம்பீருக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவரை கண்டிப்பா நல்லா பேக்கப் பண்ணுவாரு. ஏன்னா ஒரு 2-3 மாசம் அவர் கீழே இருந்து ஒரு கப் அடிச்சு வாங்கி கொடுத்த பிளேயர் போது அவர் வந்து டப்புன்னு தள்ளிட மாட்டார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பேக்கப் பண்ணுவார். கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல அவருக்கான ரோலை கொடுப்பாரு. அப்படிங்கும்போது குறையாம நீங்க இந்த மேட்ச்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி எடுக்க முடியும். அதே இது நீங்க டாப்ல ஆடக்கூடிய ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி காமனா எல்லாருமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இதுல மேபி இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு 30 ரன்னுக்கு வரைக்கும் தான் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஒருவேளை செகண்ட் பேட்டிங் அந்த மாதிரி பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு 30 ரன் அந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 50+ ஸ்கோர் பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர். அவர் வந்து வந்தா வருது போனா போதுன்னு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அதை அடிச்சலாட நினைப்பாரு சில மேட்ச்லாம். அப்படி அடிச்சாடும் போது விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கில் வந்து கொஞ்சம் பொறுமையாடக்கூடிய பிளேயர், விராட் கோலியும் பொறுமையாடக்கூடிய பிளேயர்ங்கிறதுனால இந்த 3 பேரையுமே எல்லாருமே உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே ஸ்மால் லீக்ல கொண்டு வருவாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். சிவம் துபேயுமே யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா சிவம் துபே கிட்ட இருந்துதான் இந்த டாப் 6ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்க எலிஜிபிள் உள்ள பிளேயராகவும் இருக்கிறாரு. ஸோ கவனமா பாத்துக்கோங்க. அடுத்த பவுலிங் ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா அக்சர் படேல் கண்டிப்பா அவரோட 10 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்.
பிளஸ் அக்ஷர் படேலுக்கு ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்க, ஒரு நான் கூட கில்ல கேப்டனா கொடுத்தேன். ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் படேல கேப்டனா ட்ரை பண்ணுங்கன்னு அக்ஷர் படேல தான் நான் கேப்டனா ட்ரை பண்ணேன். ஏன்னா 2 பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு, பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அக்ஷர் படேலுக்கு போயிட்டேன். என்ன ரீசன்னா, கண்டிப்பா 10 ஓவர் பவுலிங் பண்ணி மினிமம் 1 இல்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பிளஸ் அவருக்கு நல்ல நேரம் இருந்தது நமக்கு அப்படின்னா அந்த பேட்டிங் அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்தியா டாப் ஆர்டர்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் எப்படி மிடில் வந்து கொஞ்சம் விக்கெட் டப்புன்னு விட்டாங்களோ அந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னா அக்ஷர் படேலுக்கு ஒரு கணிசமான பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 33 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். நம்ம அவர் வந்து பவுலரா தான் கன்சிடர் பண்ணி டீம்ல எடுக்கும். ஆனா அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல ஒரு அட்வான்டேஜ், இந்த பேட்டிங் அட்வான்டேஜ்ல. அதனால அக்ஷர் படேல் கிட்ட இருந்து நீங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் கிட்ட தாராளமா எதிர்பார்க்கலாம். அது ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங்கே பண்ணாம போகலாம். இல்லைன்னா இன்னைக்கு விக்கெட்டே எடுக்காம பேட்டிங்ல ஒரு 40 ரன் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த 60 ரன் வந்துடும். அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கும் அதே மாதிரிதான் லைட்டா பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சீக்கிரம் இறக்கி விட்டாங்க, அது மாதிரி இந்த மேட்ச் இறக்கிடுவாங்க நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. இந்த ஜிம்பாப்வே டூரோடலாம் நல்ல ஒரு ஃபார்ம்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. மினிமம் நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்க்கறதுனால ஒரு 30 பாயிண்ட் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். குல்தீப் யாதவ் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா நீங்க 10 ஓவர் பவுலிங் எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியா டீமுக்கே ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. குறையாம 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன்னா 60. சிராஜ் நான் ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் வீடியோல, மினிமம் 1 விக்கெட். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் 4 விக்கெட் 5 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே போட்டோம். ஒன்னு 30 பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா 120 பாயிண்ட் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் பிளேயர். சிங்கு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல நான் சொன்னேன் 2 விக்கெட் குறையாம எடுத்து கொடுத்துருவாரு எல்லா மேட்சும். ஏன்னா இந்தியாவோட ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடியது சிங்கு தான். அதே மாதிரி சிராஜும் இந்தியாவோட ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு. மீதி எல்லாருமே மிடில் வந்து அட்டாக் பண்றாங்க. குறிப்பா சிங்கு தான் இந்தியாவோட டெத்ல வந்து பவுல் பண்ணுவாரு. சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா இல்லாத காரணத்தினால சிராஜும் அவரோட ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாரு. கொஞ்சம் சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அக்ஷர் படேல் பவுல் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சோ பவுலிங் ஆப்ஷன் பேட்டிங் ஆப்ஷன் ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம எடுத்துக்கோம். ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல ஸ்மால் லீக்ல எல்லாருமே அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ், சிங் இந்த 3 பேரையும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஃபார் ஸ்மால் லீக்ல. எஸ்எல்ல வந்து இந்த 3 பேர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கேம் சேஞ்சரா யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. சிராஜை வந்து நான் எப்பவும் சொன்ன மாதிரிதான், இந்த மாதிரி ஆவரேஜா பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர். எப்போ வந்து அவர் வந்து வெடிப்பாருன்னு சொல்ல முடியாது. 120 பாயிண்ட் கூட டப்புனு வாங்கி கொடுப்பாரு. ஏசியா கப்ல ஸ்ரீலங்கா டீமே ஒன் சைடா பிறந்துட்டார் 5 விக்கெட் எடுத்து. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிராஜ் வந்து அதுக்கு ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயர் தான். அதனால கவனமா பாத்துக்கோங்க. ஸ்மால் லீக் மட்டும் இல்ல, மினி லீக், மெகா லீக் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்திருக்கோம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, கில்லி, விராட் கோலி, அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ், சிங் இந்த 6 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மினி லீக்னு போகும்போது நீங்க ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ் இந்த 4 பேரையுமே இந்த மினி லீக் மெகா லீக்ல கொஞ்சம் கவனமா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா அக்ஷர் படேலுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, குல்தீப் யாதவுக்கு ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, சுப்மன் கில்லுக்கு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, அண்ட் சுப்யம் துபேக்கு ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுடைய ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்ரீலங்கா டீமும் ஃபர்ஸ்ட் டப்புன்னு விக்கெட் விட்டாலும் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாளகை வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச்ல கூட அவருக்கு பேட்டிங் பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கேம் சேஞ்சர் ஆப்ஷன் சொல்லி நம்ம கொடுக்கறதுல லாஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளகை கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல, ட்ரை பண்ணியிருந்தா வாழ்த்துக்கள் நண்பா. ஏன்னா அவர் தான் லாஸ்ட் மேட்ச்ல அவரை கேப்டனா போட்டவங்க தான் நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள ட்ரீம் டீம்ல கேப்டனா போட்டவங்க தான் வந்தாங்க. ஸோ வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணியிருந்தா. அண்ட் ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் அவிஸ்கா பெர்னாண்டோ, நிஷன்கா, குசால் மெண்டிஸ், சமர விக்ரமா, அசலன்கா, ஏங்கே, அடுத்து வந்து வனிடு, அடுத்து வெள்ளாளகே, தனஞ்சயா, சிராஷ், அடுத்து வந்து முகமது சிராஜ், அடுத்து வந்து நம்ம அஷிதா பெர்னாண்டோ. அந்த 2 பெர்னாண்டோக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏ பெர்னாண்டோ அபிஷ்கா பெர்னாண்டோ பேட்டிங், அஷிதா பெர்னாண்டோ வந்து பவுலிங் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாசிபிள் 11 பார்த்தாச்சு. ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எல்லாரையும் உட்கார்ந்து வரிசையா அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்தியால இருந்து நீங்க மோஸ்டா இந்தியால இருந்து 6 பிளேயர் எடுத்துருவீங்க குறையாம, இல்ல ஒரு 7 பிளேயர் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து உங்களுக்கு தேவை ஒரு 4 பிளேயர் இல்ல ஒரு 5 பிளேயர். அப்போ
நீங்க எல்லாரையும் உட்கார்ந்து ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. சிம்பிளா நம்ம வந்து பார்க்கலாம். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய அபிஷ்கா பெர்னாண்டோ ரீசெண்டா ஒரு 2 தான் ஸ்கோர் பண்ணாலும் அவர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா டே செட் சிக்கிச்சு அப்படின்னா குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 40ல இருந்து 50 ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் லங்கா பிரீமியர் லீக்ல பயங்கரமா ஆனாரு. நல்ல இதே பிச்சில் கொழும்பு பிச்சில அவர் லங்கா பிரீமியர் லீக்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல நான் குறையாம வந்து அபிஷ்கா பெர்னாண்டோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேம் சேஞ்சரா நான் வந்து பாக்குறேன். நீங்க வந்து நிஷன்காவோ இல்ல குஷால் மெண்டிஸையோ ட்ரை பண்றதுக்கு இன்னைக்கு அபிஷ்கா பெர்னாண்டோ வந்து ரிஸ்க்கும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு கேம் சேஞ்சரா ட்ரை பண்ணலாம். நிஷன்கா காமனா எல்லாருமே 100 பேர் இப்போ ஸ்மால் லீக் விளையாடுறாங்க அப்படின்னா 95 பேர் வந்து நிஷன்காவே எடுத்துருவாங்க. ஏன்னா அவர் வந்து T20 இருக்கட்டும் ODIயா இருக்கட்டும் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடுறாரு. பட் இன்னைக்கு மேட்ச்ல நிஷன்கா வந்து ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவரோட அதிகபட்ச ஸ்கோரே ஒரு 30+ தான் இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கு கீழே தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் குஷால் மெண்டிஸ்ட எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே குஷால் மெண்டிஸை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 ரன் அடிச்சாலும் ஒரு கேட்சோ ஒரு ஸ்டம்பிட்டோ பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிறதுல குஷால் மெண்டிஸை ட்ரை பண்றாங்க. அப்படி இல்லைன்னா குஷால் மெண்டிஸை எடுக்கலன்னா நீங்க வந்து KL ராகுல் எடுக்கணும். KL ராகுலுக்கு சரியான பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. திடீர்னு இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸே பினிஷ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, அவருக்கு பேட்டிங் சான்ஸே கிடைக்காது. அதுக்கு குஷால் மெண்டிஸே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல KL ராகுலுக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் நம்பினீங்கன்னா குஷால் மெண்டிஸ்க்கு பதிலா KL ராகுல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கட்டாயம் எடுத்தாங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல, KL ராகுல் ஆர் குஷால் மெண்டிஸ் அப்படிங்கிற பேட்டில் தான். அதனால அதை பார்த்துக்கோங்க. சமர விக்ரம வந்து நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் ஆடல, பட் அவர் கணிசமா ஒரு எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஒரு 30 to 35 இந்த மாதிரி ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த மேட்ச்ல நீங்க ஏம் பண்ணி பாருங்க, ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்டாச்சும் வாங்கி கொடுப்பாரு. அஸ்லன்கா பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணனாலும் பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. நான் பேட்டிங்ல ஃபிளாப் ஆவார்னு சொன்னேன். அதே மாதிரி 14 ரன் தான். ஏன்னா அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போரா தான் இருக்கு. ஆனா பவுலிங் வந்து எதிர்பார்க்காத விதமா பவுலிங் பண்ணி 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு எல்லாருமே அஸ்லன்காவை வந்து பிக் பண்ணிடுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பிளேயர் டப்புனு நல்லா விளாண்டாங்க அப்படின்னா எல்லாருமே அடுத்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் அஸ்லன்காவோட பெர்சன்டேஜ் பிக்கு அதிகபட்சம் ஒரு 25 இருந்தது. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல பாருங்க அதிகபட்சம் 80+ இருக்கும். ரீசன் இந்த 9 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்த காரணத்தினால. ஆனா நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து அஸ்லன்கா வந்து ஃபிளாப் தான் ஆவாரு. இந்த மாதிரி அவரால் 3 விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிளே கிடையாது. அதிகபட்சம் ஒரு விக்கெட் வேணா எடுக்கலாமே தவிர இந்த மாதிரி பெரிய ஃபேண்டசி பாயிண்ட்ல வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் ஸ்வேரா சொல்லுவேன். அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வேணா வரலாம், அதுக்கு மேல வர்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ அவங்களுடைய டாப் 7 பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 6 ப்ராப்பர் பேட்டிங் தான் வச்சிருக்காங்க இந்தியா மாதிரி, 5 பவுலிங் வச்சிருக்காங்க. இந்த 6ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல அபிஷ்கா பெர்னாண்டோ ஒரு நல்ல கேம் சேஞ்சரா இருப்பார் உங்களுக்கு. அதே போல உங்களுக்கு வந்து நிஷன்கா அண்ட் அஸ்லன்கா 2 பேருமே நம்ம சொன்ன ஃபிளாப்பான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா நல்லா இருக்கும், நம்ம டீம்ல செட் பண்ணலாம். ஏன்னா அஸ்லன்காவோட ஃபேண்டசி பாயிண்ட் அதிகபட்சம் 40க்கு மேல வராது, நிஷன்காவோட ஃபேண்டசி பாயிண்ட் அதிகபட்சம் 30க்கு மேல போகாது அப்படிங்கிறது என்னுடைய இது. அதுக்காக நான் நம்ம அஸ்லன்கா வந்த உடனே டக் அவுட் ஆயிடுவாரு அப்படின்லாம் சொல்ல, ஒரு நிஷன்காவும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகும் சொல்ல, ஒரு 30 ரன்னுக்கு மேல அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. நான் நம்புறேன் இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வனிடு அண்ட் வெலாலகி இந்த 2 பேருக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் பேக்கப் இருக்கு, பவுலிங் பேக்கப் இருக்கு. பவுலிங் வந்து அவங்களோட பிரைமரி, அந்த பேட்டிங்கிறது செகண்டரி. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்டிங் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நான் சொன்னேன் இந்தியா வந்து 10 விக்கெட் எடுப்பாங்க, 7 விக்கெட் எடுப்பாங்க, 8 விக்கெட் போயிடும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ்ங்கிறது ஒன்று கண்டிப்பா வரும்னு சொன்னோம். அதே போல வந்தது. பட் வெள்ளாளைங்க இவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணதுக்கு காரணம் குல்தீப் யாதவ் பால்ல கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் ஸ்கோர் பண்ணாரு. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணிக்க மாட்டாரு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் பால்ல ஒரு எல்பி கேட்பாங்க, அது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்பை வந்து மிஸ் பண்ணிடும், ரிவ்யூல வந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ அதனால அதெல்லாம் பார்க்க கூடாது. பட் ஃபைனல் அவுட்புட் தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது அடுத்து தனஞ்சயா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர், முன்னாடி டோனி காலத்துல ஸ்பின் பவுலரா இருந்தாரு. அடுத்து முகமது சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர், பெருசா ஃபாஸ்ட்டுக்கு இன்வால்வ்மெண்ட் கொடுக்கல அவங்க. அப்படி அர்ஷிதா பெர்னாண்டோவும் ஃபாஸ்ட் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருக்காரு, ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இனிஷியல்ல அவரும் சிராஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஸ்பின்னர் அட்டாக் தான். அஸ்லன்கா, ஹசரன்கா, வெள்ளாலகே, தனஞ்சியான்னு சொல்லி 4மே வந்து ஸ்பின்னர் அட்டாக்கா தான் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா.
இந்த மேட்ச்லயும் அதை வச்சுதான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா அஸ்லன்காவுக்கு வெள்ளாலகை ஹசரன்கா வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்குவாங்க. அதே மாதிரி வெள்ளாலகையில இந்த மேட்ச்ல எல்லாம் இந்த இவ்வளவு ரன் எல்லாம் ஸ்கோர் பண்ண கண்டிப்பா இந்தியா பவுலர் சுட மாட்டாங்க. மேக்சிமம் ஒரு 15 ரன் வேணா அவரால் அடிக்க முடியுமே தவிர அதுக்கு மேல இந்தியா பவுலர்ஸ் வந்து அடிக்க விட மாட்டாங்க. விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வேணா அவர் வந்து எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கறது என்னோட கருத்து. அவரு வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி ரொம்ப ஹை பாயிண்ட்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மேபி இந்த 3 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல அட்லீஸ்ட் நம்ம வந்து 3 பேர் சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேராச்சும் ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு நிஷன்கா, ஒன்னு அஸ்லன்கா, ஒன்னு வந்து வெள்ளாலகை. இந்த 3 பேர்ல 2 பேர் வந்து ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபிளாப்னா மினிமம் ஒரு 30+ பாயிண்ட் அவங்களால கிராஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஸ்மால் லீக் டீம். இப்போ நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேஃபா டீம் கொடுத்துருக்கோம். குஷால் மெண்டிஸ், ஹசரன்கா, வெள்ளாலகை 3 ஸ்ரீலங்கா பிளேயர் தான். நம்ம இதுல உங்களுக்கு விருப்பம் இதான், எல்லா ஆப்போனண்ட்டுமே இதோட தான் வருவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். இதுல வந்து முகமது சிராஜுக்கு பதிலா நீங்க தாராளமா பத்தும் நிஷன்காவை ட்ரை பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா இந்தியால 7 ஸ்ரீலங்கால 4 அப்படிங்கிற ஒரு காமனா இருக்கும். இல்ல அப்படின்னா முகமது சிராஜுக்கு பதிலா நீங்க வந்து அஸ்லன்காவை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா காமனா அஸ்லன்கா, நிஷன்கா அந்த 2 பேர்லயுமே எல்லா ஆப்பரேட்டுமே எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு பேரா கூட அஸ்லன்காவை ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பம். பட் சேஃபா கொடுத்துருக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன்ல அக்சர் பட்டேல், வனிடு, சுப்மன் கில், குல்தீப் யாதவ் இந்த 4 பேருமே இன்னைக்கு வந்து உங்களுடைய ஸ்மால் லீக்ல நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருப்பாங்க. மினி லீக், மெகா லீக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போதே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்லிட்டோம். அதே மாதிரி கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிவம் துபே, முகமது சிராஜி, அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. அடுத்து சமர விக்ரமா, அபிஸ்கோ பெர்னாண்டோ நம்ம வந்து பவுலிங்ல பார்த்தோம், பேட்டிங்ல பார்த்தோம் அபிஸ்கோ பெர்னாண்டோ, அவரையும் ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 4 பேரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு மெகா லீக் டீம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கும் மெகா லீக் டீம் கொடுக்கணும் ஆசை தான், பட் டைமிங் வந்து நமக்கு செட் ஆகல. பட் இந்த மேட்சுக்கு ஒரு 6 டெமோ டீமும் நான் வந்து கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுறேன். பட் கண்டிப்பா அதை அப்படி காப்பி பண்ணி போடாதீங்க. ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்து அந்த மெகா லீக் டீம் வந்து நான் கொடுத்துட்றேன். அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சில பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி போடுங்க நண்பா. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க நண்பா. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எப்போதுமே நம்ம சேனலுக்கு தேவை. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.